கம்ரேட்ஸ், அவங்களுக்கு தீங்கு பண்ணா கூட அவர்களுக்கு நன்மை செய்பவர்கள் தான் கோலார் தங்கவயலுடைய மண்ணில் பிறந்தவர்கள் என்பது சரித்திரம். எனக்கு நீங்க நினைச்சிருக்கிறீங்க அவர் உங்களுக்கு தீங்கு செஞ்சார். கண்டிப்பா அவர் தீங்கு செய்யல. அவர் சைன் பண்ணி அவர் அந்த பர்மிஷன் லெட்டர்ல 2 மணி நேரம் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அவர் கொடுத்த அந்த பர்மிஷன் லெட்டர் தான் இன்னைக்கு யாராலையும் அசைக்க முடியாம இந்த பந்தல்ல நீ உக்காந்துக்கிற. அது மட்டும் இல்லை, 3 நாளைக்கு முன்னையே மேனேஜ்மெண்ட், போலீஸ் அவரை திருப்பி அப்ரோச் பண்ணி நீ அதுல ஒரு கண்டிஷன் போட்டிருக்கிற, வித்தவுட் இன்ஃபார்மிங் டு தி ப்ரொட்டஸ்டர், அன்கண்டிஷனலா எந்த நேரத்துலனா அதை விட்ரா பண்றதுக்கு எங்களுக்கு பவர் இருக்குதுன்னு அதுல ஒரு கண்டிஷன் இருக்குது. அது இருக்குது இல்லையா, நீ கேன்சல் பண்ணிடு அப்படின்னு சொல்லி அவரை கேட்டார். அவர் 2 நாளைக்கு முன்ன எனக்கு போன் பண்ணி சொன்னாரு, கேஜிஎஃப் தங்கவயல் மக்களே, மத்திய மந்திரியே பந்தலுக்கு வந்து போற ஒரு இடத்த நாயா கேன்சல் பண்ணோம், அதனால அது வலுவான ஒரு பந்தல், அதனால அந்த இடத்தை நான் கேன்சல் பண்றதுக்கு தயார் இல்லைன்னு இவர் சொன்னார். அதனாலதான் 2 நாளைக்கு முன்ன கூட உங்களுக்கு வேற அப்ரோச் வந்துச்சு, அதை கேன்சல் பண்ண முடியல. அதனால என்னுடைய வேண்டுகோள், இறந்த பிறகு யாரும் யாருக்கும் இது இல்லை, உங்களுடைய போராட்டம் வலுப்பெறுவதற்கு, அவருடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கு 2 நிமிடம் நாம் அவருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும். இதனால் கூட நிர்வாகத்திற்கு ஒரு அழுத்தம் வரும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் அமரும்படி கேட்டுக்கொள்கின்றனர். ஓஎஸ்டி சசிரஞ்சன் அவர்களுடைய குடும்பத்திற்கு, பெமல் நான் பர்மனன்ட் வர்க்கர்ஸ் இந்த போராட்டத்தில் இருக்கிற அனைவர்களின் சார்பாகவும் பிஜிஎம்எல் நிர்வாகத்திற்கு நாங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் என்று கூறி, நேற்று என்னால வர முடியல. நேற்று ஒரு பக்கம் கன்சிலேஷன் முடிவு என்ன அப்படின்றது சொல்றத பத்தி இங்க டிஸ்கஷன். ஆனா அதே மேனேஜ்மெண்ட் உங்க கேஸ்ல உங்களுக்கு சாதகமா ஆர்டர் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு எவ்வளவு முயற்சி எடுத்து, அதுவும் ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டீம் ஆஃப் லாயர்ஸ் கூட்டின்னு வந்து அவங்க வந்து கோர்ட்ல அதுக்காக எல்லா முயற்சிகளையும் அவங்க பண்ணாங்க. அதனால அந்த நேரத்தில் என்னால இங்க வர முடியல. எல்லோருடைய மனசும் சஞ்சலமாக்குது. அடுத்து என்ன, நாம வீணா போயிட்டோமா, நம்மளுடைய போராட்டம் வீணா போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு தெளிவான மனநிலையில் இல்லாத ஒரு சூழ்நிலை இங்கே சூழ்ந்திருக்கிறது. நீங்கள் தான் வென்றீர்கள் என்பதிலே காலம் உங்களுக்கு உணர்த்தும். நீங்க நினைச்சுக்கிறீங்க நாம ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு பந்தல் போடுற அன்னைக்கு எப்படி சஞ்சலத்தோடு கலங்கி நின்று மழையோட நின்னீங்களோ, இன்னைக்கு அதே சஞ்சலத்தில் இருக்கிறீங்களோ, அதே மழை வருது. இந்த மழை நேரத்தில் நீங்க தெளிவடையணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். இந்த போராட்டம் உங்களுடைய சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட்ஸ், ஒரு தொழிற்சங்க, அது ஒரு யூனியன் மேனேஜ்மெண்ட் அணுகுது. மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. அவங்க பேச்சுவார்த்தை பண்ணல அப்படின்னு சொல்லும் போது அவங்க அதை நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன ஆகுது அப்படின்றது மேல அவங்க லீகலா தொழிற்சங்கத்தில் என்னென்ன முறைகள் இருக்கிறதோ
அந்த முறைகள்ல அவங்க அப்ரோச் பண்றாங்க. அந்த அப்ரோச் தான் கன்சிலேஷன்ல இன்னைக்கு அது மேல நடந்து இருக்கு. நீங்க ஆழமா யோசிக்கணும். நீங்க கடந்த ஆண்டு, ஏன்னா உங்க கேஸ் பேப்பரை நாங்க எல்லாத்தையும் பார்த்ததுல இருந்து என்னிலிருந்து நீங்க உங்களுடைய டிமாண்ட்ஸ நிர்வாகத்துக்கு நீங்க முன்வைக்கிறீங்க அப்படின்றத பார்க்கணும். நீங்க என்னைக்கு அவன் ஆன்லைன்ல கால்ஃபர் பண்ணானோ அதனால நீங்க எங்களுடைய சார்ட்டர் நாங்க என்ன அக்ரிமெண்ட் பண்ணி இருக்கிறோமோ அதை ப்ரீபோன் பண்ணி நீ எங்களோட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு தொழிற்சங்கம் எந்த அளவுக்கு நிர்வாகத்தை அணுகுமோ அந்த எல்லா விதமான முயற்சியும் கடந்த ஆண்டு நவம்பர்ல இருந்து, அதுக்கு முன்ன செப்டம்பர்ல இருந்து நிர்வாகத்தை உங்களுடைய யூனியன் பல்வேறு விதங்களில் அணுகி இருப்பதை எல்லாரும் அறிவீர்கள். அதனுடைய கேஸ் கோர்ட்டுக்கு போகாததுக்கு முன்னாடி ஹைகோர்ட்ல அந்த நோட்டிபிகேஷன் மேல போய் அது மேல ஒரு ஆர்டர் ஆகி அது மேல கூட ஒரு அப்சர்வேஷன் இருக்குது. அந்த அப்சர்வேஷன் லிபர்ட்டி, அந்த அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியமானது. நாளைக்கு மத்திய அரசு நிர்வாகம் அதன் மீது கூட ஒரு அழுத்தமான முடிவு எடுக்கும். இந்த கோர்ட்ல பர்மிஷன் இவங்க கமல் கிட்ட போராட்டம் பண்ணக்கூடாதுன்றதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்க கேவேட் போட்டீங்க. ஆனா அதுக்கு பிறகு கன்சிலேஷன் ப்ரொசீடிங் இருந்துச்சு. கன்சிலேஷன் ப்ரொசீடிங்ல இந்த மேனேஜ்மெண்ட் அட்டன் ஆச்சா, கான்ட்ராக்டர் அட்டன் ஆனாங்களா அப்படின்றது எல்லாம் கூட நீங்க பார்க்கணும். அவங்க ஆப்சென்ட், பிரின்சிபல் எம்ப்ளாய் ஆப்சென்ட், கான்ட்ராக்டர்ஸ் ஆப்சென்ட், வேற வழியே இல்லைன்னு சொல்லி கன்சிலேட்டர் இதை நான் க்ளோஸ் பண்றேன், நீங்க வேற வழி பார்த்துங்கன்னு கூட நிறைய முயற்சிகள் நடந்துச்சு. எப்போ கோர்ட்ல இன்ஜெக்ஷன் ஆர்டர் மேல தீர்ப்பு வர்றதுக்கு முன்ன கூட. அப்போ நிர்வாகம் பயந்தோ பேசுறதுக்கு எந்த விதமான முயற்சி எடுக்கல. லீகலா நீங்க ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்திருக்கீங்க. இது இல்லீகல் ஸ்ட்ரைக் இல்ல, இது இல்லீகல் ஸ்ட்ரைக் சொல்லி டிக்ளேர் பண்ண முடியாது. சோ மேனேஜ்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் கொடுத்த 21 நாள் ஆன பிறகு அப்ப கூட கோர்ட்ல சொல்றாங்க போய் பேசுங்க, ஏதாவது வாய்ப்பு இருக்குதா, நாங்க ரெடி. ஆனா அவங்க ரெடி இல்ல அப்படின்ற சூழ்நிலை வந்த பிறகு ஒரு ஆர்டர் ஆச்சு. இங்க பர்மிஷன் வாங்கணும், இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். இது ஒரு முறை. இந்த போராட்டத்தினுடைய வலிமையை ஒவ்வொரு தொழிலாளர்களும் சாதாரணமாக நினைத்துவிடக் கூடாது. உங்களுடைய போராட்டங்கள் எத்தனையோ போராட்டங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் இந்த போராட்டம் தேசிய அளவிலே ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திய போராட்டம். எங்களை யாராலும் மறுக்க முடியுமா? மத்திய மந்திரி இந்த பந்தலுக்கு வந்து போனது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை இல்லையா? சிஐடியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் இன்னைக்கு கடிதம் எழுதி ராஜ்நாத் சிங்கை பேச வைக்கிறாரு, அது ஒரு அகில இந்திய திருப்பு முனை இல்லையா? சிபிஐ பாராளுமன்ற உறுப்பினர் இன்னைக்கு ஒரு கருத்து, ஒரு கடிதத்தை இன்னைக்கு ராஜ்நாத் சிங் எழுதுறாங்களே, அதனுடைய இது இல்லையா? எம்டிஎம்கே எம்பி இன்னைக்கு துரைவாய்க்கோ 0 ஹவர்ல क्वेश्चन இந்த ரைஸ் பண்ணி சபாநாயகரிட கொடுத்திருக்காரு, அது ஒரு நேஷனல் இஷ்யூ இல்லையா? இன்னைக்கு கோலார் மாவட்டத்தினுடைய எம்பி ராஜ்நாத் சிங் அவர்களை பார்த்து நேரடியா இது மீது நீங்க முடிவெடுங்கன்னு சொல்லிட்டு பேசுறாங்களே, இதுக்கு வேலை இல்லையா? கேஜிஎஃப் எம்எல்ஏ நேரா போய் உட்கார்ந்து பேசி இன்னைக்கு அது மீது நீங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்றாரு, இது போராட்டத்தினுடைய அழுத்தம் இல்லையா? இத்தனை முயற்சிகளுக்கு மேலே தங்க வயலில் சுமார் ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு தங்க வயலே திறந்து உங்க பந்தலில வந்து இன்னைக்கு தங்க வயலில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் கூட புரிந்து கொண்டு பிஜேபி போராட்டம் தான் உங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நீங்க அவசரப்பட்டு அவதிப்பட்டு இருக்கக்கூடிய இந்த போராட்டங்கள் ஒவ்வொருத்தரும் பேசுறாங்க. தோழர் திவாகரம், தோழர் சாந்தம் ட்ரெயின்ல பிரச்சாரம் பண்ண விதம், மாற்ற முப்பாட்டம் தோழர்கள் தங்க வயல் தொழிலாளர் போராட்டத்திற்காக ஒரு பிரச்சார இயக்கத்தை பிரச்சாரம் பண்ண மாதிரி
அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. இன்னைக்கு தினப்பயன்கள் மத்தியில அது போய் சேரலையா? இதற்கு பிறகுதான் தங்கவரையில் ஒன்றுபட்ட கேஜிஎஃப்பை பாதுகாத்து இந்த போராட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சாலிடாரிட்டி கமிட்டி அமைத்த பிறகு, அவர்கள் போராட்ட விதிமுறைகளை அறிவித்த பிறகு, இன்றைக்கு நீதிமன்றத்திலே கூட இன்றைக்கு வாதங்களை பார்க்கிறார்கள். இன்னைக்கு நிர்வாகத்தை அவ்வளவு ஈஸியாக நினைச்சாரு. இந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் டெல்லி டிஃபென்ஸ் வரைக்கும் போது, போலீஸ் ரிப்போர்ட் டெல்லி ஹோம் மினிஸ்டர் வரைக்கும் போது, இன்னைக்கு கண்டுபிடிக்கிறாங்க எப்படி பேசுறாங்க, எப்படி போராடுறாங்க, எப்படி ஆதரவு இவர்களுக்கு திரும்பி வருகிறது இப்படின்றதெல்லாம் அரசாங்கம் ரெக்கார்ட் பண்ணுது. அதனுடைய அழுத்தம் தான் இன்னைக்கு பங்காரப்பேட் கோர்ட்ல அந்த கேஸ் வரும்போது அவங்களுடைய ஹைகோர்ட் லாயர் வச்ச சப்மிஷன், அதே லாயர் ட்ரையல் கோர்ட்ல ஜூனியர் டிவிஷன் கோர்ட்ல ஆர்குமெண்ட் பண்ண விதம் என்ன? ஜூனியர் டிவிஷன் அவர் ஆர்குமெண்ட் பண்ணும்போது உங்களை தொழிலாளியாவே கன்சிடர் பண்றேன், இவங்களுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதோ ஆர்குமெண்ட் பண்ணார். ஆனா அதே லா வாங்கி பங்காரப்பேட் கோர்ட்ல ஆர்குமெண்ட் பண்ணும்போது இல்ல கன்சிலேஷன் இஸ் பெண்டிங், நாங்க சால்வ் பண்ணிக்கிறதுக்கு தயாராகிறோம், நாங்க பேசுறோம் சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி மாறுது. ஆனா நேற்று நடந்த கன்சிலேஷன் ப்ரொசீடிங் நம்ம உங்க சிஐடி செல்லினுடைய லாயர் அவரு பேசுவாவே அவர் என்கிட்ட காப்பியை அவர் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தார். ஒரிஜினல் காப்பியை எனக்கே ஃபார்வர்ட் பண்ணி இதை நீங்க ஒரு பிரிண்ட் எடுத்து ஜட்ஜி கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டேன். ஜட்ஜி எல்லாத்தையும் படிச்சார். இங்க நீங்க பேசுனீங்க, அங்க அது மேல கிளாரிபிகேஷன் கேட்டார். நேற்று வந்த தோழர்கள் நீதிமன்றத்தில் பார்த்திருப்பீங்க, நம்ம சைடுல நீதிபதி ஆர்குமெண்ட் பண்ணார். எத்தனை கொஸ்டின் கேட்டார், மேனேஜ்மெண்ட் கேட்டார், கான்ட்ராக்டர் பார்ட்டி பண்ணிக்கிறியா, தீர்ப்பு 12ஆம் தேதி எப்படி வருதுன்னு பாருங்க. கான்ட்ராக்டர் இந்த கேஸ்ல நீ பார்ட்டி பண்ணிக்கிறியா, கோர்ட் கொஸ்டின். இவங்க சேர்ந்தா இவங்க இந்த தொழிலாளிக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றியே, அப்ப நீ அவங்க மேல இன்னைக்கு இன்ஜெக்ஷன் ஆர்டர் கேட்கிற, அவங்க ஏன் நீ கோர்ட்ல அவங்களுக்கு கேட்கிற நீ நிக்கிற, அப்ப அவங்க அந்த ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லையா, அவங்க போராட்டம் பண்ணுகிறது டிஜிஎம்எல் அவங்க இஷ்யூ இருக்கிறது எந்த இடத்துல, ஏன் அவங்க மேனேஜ்மெண்ட் முன்னாடி அவங்க போராட்டம் பண்ணக்கூடாது? இப்படி பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பினார். அவர்களும் கன்சிலேஷன் லெட்டர்ல 9/12 என்ற டேட் இருக்கு. ஏன் 12th டேட் கொடுத்தார் ஜட்ஜ்? அப்ப 9th கன்சிலேஷன் இருக்குது இல்லையா? கன்சிலேஷன்ல யூனியன் என்ன வச்சிருக்காங்கன்றதை நீங்க அந்த லெட்டர் கூட படிக்கணும். யூனியன் கேர் கேட்டா தொழிலாளர்களுக்கு நீங்க விக்டிமைசேஷன் பண்ணக்கூடாது, யூனியனை நீங்க யூனியன் லீடர்ஸ் பழி வாங்க கூடாது, பேச்சுவார்த்தை நீங்க பண்ற வரைக்கும் ஓல்டு என்ன அக்ரிமெண்ட் இருக்குதோ அதோட ஒரு அடாப்ட் பண்ணி எல்லாம் கொடுக்கணும். இவங்ககிட்ட நீங்க 30 நாள்ல டைம் லிமிடேஷன்ல நீங்க பேச்சுவார்த்தை எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிலேஷன் ப்ரொசீடிங் உங்களுக்கு சாதகமான சரியான விதத்துல தான் அவங்க அங்க வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் அன்கண்டிஷனலா அவங்க வேலைக்கு வரணும், வரட்டும் நாங்க பேசுறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க வச்சிருக்காங்க. ஏன்னா கன்சிலேஷன் லெட்டருக்கு எல்லாரும் கையிலும் இருக்குது, அந்த மினிட்ஸ் இந்த மினிட்ஸ் எல்லாரும் கையிலும் இருக்குது. ஆனா ஒரு அப்சர்வேஷன் கன்சிலேஷன் ஆபீசர் பண்ணியிருக்கிறார். அவரு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்திருக்கார். இவங்களுடைய சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட்ஸ் என்ன இருக்குதோ அதை ரிட்டர்ன்ல நீ 9ஆம் தேதி நீ என்ன பண்ண போற, என்ன பேச போற, உன் ஸ்டாண்ட் என்னன்றத நீ 9th சொல்லு. இவங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்லி இருக்கிறார். இது ஜட்ஜி என்ன கேட்டார், நீ கார்டர் காப்பி நீ கொடுத்துக்கிறியே,
இதுல கன்சிலேஷன் ஆபீசர் உங்களுக்கு கூட அட்வைஸ் பண்ணிக்கிறாரு, யூனியன் ஆல்சோ டெஃபர் தி ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒரு லைன் இதுல எழுதி இருக்குது. உங்க யூனியன்காரங்க கூட எல்லாரும் சைன் பண்ணிக்கிறாங்க, மேனேஜ்மெண்ட் எல்லாம் சைன் பண்ணி இருக்காங்க. நீ என்ன சொல்ற அவங்க சார்பா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த இடத்துல கூட நான் என்ன சொன்னேன், இப்ப கூட மேனேஜ்மெண்ட் தரப்புல இவர் பேசுறாரு, இவர் ஏதாவது அண்டர்டேக்கிங் எடுத்துக்கிட்டோம், இவர் இங்க கூட வேற மாதிரி தானே இன்னைக்கு வைக்கிறாரு, அங்க வேற மாதிரி பேசுறாங்க, இங்க வேற மாதிரி பேசுறாங்க அப்படின்றதெல்லாம் நான் சொன்னேன். இங்க என்னுடைய ஸ்டாண்டு கன்சிலேஷன் மேல என்ன முடிவு எடுக்கணும் அது உங்க யூனியன் எடுக்கணும். இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் சார்பாக நான் இந்த தொழிலாளர்களுடைய நிலைப்பாடு என்ன இருக்கிறதோ, இந்த தொழிலாளர்கள் உறுதிமிக்க அவர்களுடைய போராட்டம் சிதைந்துவிடக் கூடாது என்பதிலே மீண்டும் மீண்டும் நான் எச்சரிக்கின்றேன். சகோதரர் சிவகுமாரையே நான் கேட்கிறேன், 4 யூனியன் இருக்கிறீங்க, மாடுகள் உங்களுக்கு தெரியும், தனித்தனியா மாடு பிரிஞ்ச போது சிங்கம் எப்படி மாடு வேட்டையாடியது என்றது சின்ன வயசுல நாம பட்ச கதை. நிர்வாகம் பல்வேறு விதங்களிலே தந்திரங்களை பயன்படுத்துவார்கள். நிர்வாகம் பயந்திருக்கிறது. நிர்வாகம் உங்களிடம் கண்டிப்பாக ஒரு சரியான பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தீர்வு காணுவார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. இதற்கு காரணம் இது அரசியல் ரீதியாக சமூக போராட்டமாக தங்கவகையிலே ஒன்று திரண்டு அனைத்து அமைப்பினரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எல்லாம் ஒன்று திரண்டு இது மக்கள் போராட்டமாக, இது மண்ணின் போராட்டமாக உருவெடுத்ததனுடைய விளைவே இது. நிர்வாகம் இன்றைக்கு உங்கள் பிரச்சனையை நாங்கள் பேசி தீர்த்துக் கொள்வோம் என்கின்ற அளவுக்கு இறங்கி வருகிறார்கள், இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உனக்கு வெற்றியா தோல்வியா? நீ சோர்ந்து விடக்கூடாது. உனக்கு சங்கம் இருக்கிறது, நீங்கள் அதில் உறுப்பினராக இருக்கிறீர்கள். முடிவுகளை எடுக்கின்ற போது பிளவுபடாமல் ஒன்றுபட்ட ஒரு முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். கன்சலேஷன் ப்ரொசீடிங் இருக்கும் போது நீங்க சொல்றாரு கோர்ட்ல நாளைக்கு கேஸ் போட்டுருவான், கோர்ட் அது போட்டுட்டா நம்ம என்ன பண்றது? லீகலான ஆப்ஷன் கூட இருக்குது, நாம இல்லைன்னு சொல்ல முடியாது. கன்சலேஷன் ப்ரொசீடிங்ஸ் இருக்கும் போது இந்த மாதிரி சட்ட சிக்கல் சூழ்நிலைகளை நிர்வாகம் உருவாக்குற ஒரு நிலை இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் இங்க என்ன வைக்கிறேன்னு சொன்னா, தங்கவகையில ஒரு குழப்பம் ஏற்பட்டு இருக்கிறது. இவர்கள் உண்ணாவிரதம் என்று சொன்னார்கள். ஏன் உண்ணாவிரதம் உட்காரல? ஏன்னா நீ மெசேஜ் அவங்க கொடுக்கல. ராலின்னு சொன்னாங்க, ஏன் ராலியை நடத்தல அப்படின்ற ஒரு நிலை இன்னைக்கு இருக்குது. நான் கூட எங்கேயே போயிருக்கிற ஒரு அம்மா வந்து நான் வரமா அந்த போராட்டத்துக்கு, நான் வரேன் அந்த 30ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது சொல்றாங்க. அப்ப உங்களுடைய பிரச்சனை மக்களை போய் சேர்ந்திருக்கிறது. அந்த மக்களுக்கு நீ என்ன சொல்ல, என்ன பண்ற? மக்கள் மத்தியில் இன்னைக்கு தங்கவே இல்ல, நீ உன் இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு முடிவு பண்ணி நீ எடுத்தன்னு சொன்னா நாளைக்கு இந்த தங்கவயல் மக்கள் உங்கள் பின் அணிதிரண்டு வருவார்களா? அவர்கள் உங்கள் பின் அணிதிரண்டு வர வேண்டுமானால் நம்மளுடைய நிலைப்பாட்டை சரியான முறையிலே எடுக்க வேண்டிய சட்டங்கள் இருக்கிறது. அதனால இந்த இடத்துல ஒரு பிளவுபட்ட ஒரு முடிவை எடுக்க கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். செங்கோடியை பார்த்துதான் எடுத்துட்டு வந்தேன். எனக்கு கூட ஒரு ஐடென்டிட்டி, நான் சிபிஐ எனக்கு கூட ஏடிசி தொழிற்சங்க, நான் கூட இதெல்லாம் பேசலாம், ஆனா பேச மாட்டேன். தொழிலாளர்களுடைய போராட்டம் இது கொள்கைகளுடைய போராட்டம் அல்ல. அதுதான் நீங்க சொன்ன செங்கோடி என்று கோட்புணப்படும் போது கார்ல் மார்க்ஸ் வகுத்து கொடுத்த அந்த டாஸ் கேபிட்டலின் அடிப்படையிலே உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள், நீங்கள் ஒன்றுபட்டால் ஏற்பதற்கு அடிமை சங்கிலி தவிர வேற இல்லைன்னு சொன்னார்.
அன்கண்டிஷனலா இன்னைக்கு பல்வேறு நிலைகள் இருக்கிறது. அவருடைய சட்டங்கள் இன்றைக்கு நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் மார்க்சினுடைய சிந்தனைகளும் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய சிந்தனைகளும் ஒன்றுபட்ட பந்தம் தான் இது. அதனால்தான் செங்கோடியும் நீலக்கொடியும் ஒன்றுபட்டு இருக்கிறது என்று நான் சொன்னேன். இன்றைக்கு தங்கமலையிலே யாரும் அரசியல் ஐடென்டிட்டியோடு இந்த போராட்டத்தை ஆதரிக்கவில்லை. இன்று கூட நாளை கூட நீங்கள் அறிவித்தீர்களானால் உங்களோடு கட்சியை மறந்து கொடியை மறந்து என் மண் என்று ஒரே நிலைப்பாட்டோடு உங்களோடு போராடுவதற்கு எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள். நீங்கள் ஒன்றுபட்ட முடிவை எடுங்கள். மேனேஜ்மெண்ட் இப்படி பண்ணிடுவானா அப்படி பண்ணிடுவானா அது ஆயிடுமா இதாயிடுமான்றதில்லை. அமர்ந்து சரியான முறையிலே தோழர் சிவகுமார் அவர்கள் 4 யூனியனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு ஒன்றுபட்ட நிலையோடு தான் முடிவுகளை எடுக்கணும். தனிப்பட்ட எந்த முடிவையும் நீங்க எடுக்கக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தையை நான் உபயோகிக்கிறேன். நிர்வாகம் பயந்திருக்கிறது, பயப்படுன்னு சொல்ல முடியாது. மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு எப்படி அவ்வளவு ப்ரொடக்ஷன் இன்னைக்கு அப்படியே நிறுத்திடுது. சும்மா சொல்லலாம் ப்ரொடக்ஷன் போய்கிறது அப்படி போய்கிறதுன்னு. அங்க பாத்ரூம் நாடுறதும் கேண்டீன் நாடுறதும் மெடிக்கல் சென்டர் கிளீனா இருக்கிறதும் அங்க அவசரப்பட்டுகிறதும் அங்க பிராக்டிகலா இருக்குது. என்னதான் இருந்தாலும் என்ன கேள்வி இல்லாத எனக்கு மண்ணு ஓட்டலன்னு கொஞ்சம் அப்படியே நிற்கிறான். ஏசில மண்ணு ஓட்டலன்றான். இன்னைக்கு அது கூட தெரிஞ்சு இதுக்கு மேல நம்ம மறைக்க முடியாது, நாம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டோட அவங்க இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அதனால தோழர்களே, நீங்கள் ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்னால் இன்றைக்கு எந்த சாலிடாரிட்டி கமிட்டி என்று உருவாக்கினீர்களோ அவர்கள் அனைவரையும் அழைத்து கன்வீனராக இருக்கக்கூடிய சிவகுமார் கஜேந்திரனுக்கு நான் சொல்றேன், இது வெறும் கூலி போராட்டம் அல்ல, பந்தல் போட்டம் போராடணும் அப்படின்றது இல்லை. இன்னைக்கு நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்க அன்னைக்கு குமாரசாமி வரும்போது எப்படி ஒன்றுபட்டு நின்றீர்களோ, நாராயணசாமி எம்எல்ஏ வரும்போது எப்படி ஒன்றுபட்டு நின்றீர்களோ, இன்னைக்கு அவங்க உங்களை பார்த்து சிரிக்க கூடாது. நாங்க அன்னைக்கு அவ்வளவு சொன்னது அப்படின்ட்டு அவங்க பேசக்கூடாது. அதனால எடுக்கின்ற முடிவு எதை எடுத்தால் எந்த நிலை, எதை எடுத்தால் எந்த சாதகமான நிலை, சட்ட ரீதியாக நமக்கு பாதகம் வராத சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுக்கணும். நாம எடுக்கிற முடிவு விக்டிமைசேஷன் போய் முடியக்கூடாது. தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு, ஒவ்வொரு தொழிலாளையும் பழிவாங்க கூடாது. அப்படி பழிவாங்கப்பட்டால் அனைவரும் நாங்கள் ஒன்றுபட்டு நிற்போம் என்கின்ற உறுதி உங்கள் மத்தியிலே இருக்க வேண்டும். இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும். இன்னைக்கு நான் ஒரு அப்பீல் வைக்கிறேன், நீ அடுத்த முடிவு எடுக்கிறதுக்குள்ளோ தங்களை மக்கள் அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அவர்களை ஒன்று திரட்டி நிர்வாகத்துக்கு இதே நீ ஃபேக்டரிக்கு போறேன்னு சொன்னா அது ஸ்ட்ரைக் ப்ரொசீஜர். ஊர் மக்களை ஒன்றாம் இந்த மிகப்பெரிய பேரணி நடத்தி உங்களுக்கு ஆதரவா ஒரு ஸ்லோகன் சொல்லிட்டீங்க. உள்ளகோட்டையிலிருந்து தாய்மாரிலிருந்து வயசானவங்க இன்னைக்கு எல்லாரும் ஒன்றுபட்டு அனைத்து அரசியல் கட்சியும் ஒன்றுபட்டு ஒரு வீரமிக்க ஒரு போராட்டத்தை, உங்களுக்கு ஆதரவான ஒரு போராட்டத்தை எழுப்ப வேண்டும். அந்த போராட்டத்திற்கும் நீங்கள் வழிவகுக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இல்லை அப்படின்னு சொன்னா அது தங்களுடைய மக்கள் மத்தியில் ஒரு தவறான ஒரு மெசேஜ உருவாக்கும். ஏன் சொன்னா நீங்க அப்பாயின்மெண்ட் கிளைம் பண்றீங்க. இன்னைக்கு ரெக்ரூட்மெண்ட் ப்ரொசீஜர் நடக்குது, நம்மளுக்கு ஆள் தேவைப்படுது. இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகி போயிட்டே இருக்கான். நாளைக்கு இந்த கம்பெனிக்கு நிறைய ப்ரொடக்ஷன் ஆர்டர் வந்து நிற்குது. அப்போ அவனுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் இன்னைக்கு தேவைப்படுது. உங்களுடைய ஹைகோர்ட்ல நீங்க ரீட் போட்ட கேஸ், உங்களுக்கு கிடைச்ச அப்சர்வேஷன், நீங்க மத்திய அரசு அழுத்தம் பண்றது அப்பாயின்மெண்ட். அப்ப அந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னா தங்க வகையில ஒன்று திரண்டு நிற்கிறார்கள் என்னும் போது என் மண்ணில் இருக்கிறவனுக்கு வேலை கூட கேட்கிறாங்க, என் மக்களுக்கு வேலை கூட கேட்கிறாங்க. அப்போ அது உங்களுடைய களத்தை வலுவாக்கும் என்கின்ற ஒரு நிலை. அதனால
நீங்கள் தங்களுடைய மக்கள் மத்தியிலும் கூட ஒரு சாலிடாரிட்டி கமிட்டியை கூட்டி அவர்கள் மத்தியிலும் கூட உங்களுக்கு ஒரு ஆதரவு, அது கன்சிடரேஷன் கூட யூஸ் ஆகும். ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை தனிப்பட்ட முறையிலே அரசியல் ரீதியான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. இந்த பங்கல்ல நாங்க கட்சியை பார்க்கல, கொடியை பார்க்கல, உங்கள நான் ஒருத்தன் சொல்றேன், இன்னைக்கும் சொல்றேன், உங்கள ஒருத்தன் தான் உன் முடிவு பின்னால நான் நிற்பேன். அந்த முடிவே உனக்கு ஆபத்தாகவும் ஆகக்கூடாது, அந்த முடிவே யாருக்கும் பாதகமும் நடக்கக்கூடாது. இந்த வெற்றியை வகுக்கின்ற ஒரு முடிவாக அது இருக்க வேண்டும். இது ஒரு விதமான போராட்டம். அதனால தனிப்பட்ட முறையிலே தங்களுடைய மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டங்களை உருவாக்கி உங்களுக்காக உங்களோடு இருக்கிற ஒரு சூழ்நிலைகளை நாங்களும் ஏற்படுத்துவோம் என்று சொல்லி உங்களுக்கு ஆதரவாக என்றும் இருக்குவோம் என்று சொல்லி அமைதியான முறையிலே இன்னைக்கு உங்களுடைய சங்க நிர்வாகிகள் இருக்கிறார்கள். சூழ்நிலைகள் என்ன? ஏன்னா கன்சிடரேஷன் யூனியன் தான் அந்த டிஸ்பியூட்டை ரைஸ் பண்ணிக்கிறது. அப்ப அந்த டிஸ்பியூட்டை ரைஸ் பண்ணிக்கிற போது அந்த டிஸ்பியூட் எந்த அளவுக்கு வரும், அதுக்கு நாம் எப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் பேசி ஒரு சரியான முடிவை எடுக்க வேண்டும் என்று சொல்லி போராட்டத்தை மட்டும் பிளவுபடுத்தாதீர்கள். நீங்கள் பிரியக்கூடாது, ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு இந்த நேரத்திலே பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.